அதாவது என்னங்க, இத்தனை நாளா பாருங்க ஒரு தொடர்ந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது. கூட்டணி, இந்த கூட்டணியில் இவங்க இருப்பாங்களா அவங்க இருப்பாங்களா. ஏன்னா பாருங்க, இனிமே மேட்டர் வந்து டிடிகே இருப்பாரா போவாரா, ஓபிஎஸ் வருவாரா, இந்த அந்த மேட்டர்ல இருந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதுல எப்படி வருவாங்க போவாங்க அது வேற விஷயங்க. அது மேல அதிகமாக ஃபோக்கஸ் வந்துருச்சு. அந்த ஃபோக்கஸை மாத்திட்டு இந்த கூட்டணி எப்படி செயல்படணும். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு இது ஒரு வெரி குட் நியூஸ். ஏன்னா இபிஎஸ் டைரக்டா இவர்கிட்ட பேசிடலாம் ஜெயப்பண்டாட்ட. அதே மாதிரி நைனாரும் அங்க டெல்லி போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் இவர் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த குழப்பங்கள்லாம் குறைஞ்சு போயிடுங்க. அண்ணாமலை என்ன செய்யறாரு, அவர் கட்சி தொடங்குவாரா, இது ஆகுமா, அப்படி எல்லாம் இருக்காதுங்க. இனிமே எல்லா தலைவர்களும் சேர்ந்து உழைக்க வேண்டிய நேரம், ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். அது அவர் அதை அதை எப்படி அதை செயல்படுவதுங்கிறது தான் அவரோட மெயின் இதுங்க.